அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் மனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான மில்க் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பால் நல்ல கொழுப்பு நிறைஞ்ச பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பால் நமக்கு நல்லா கொதித்து வரணும். பால் நல்லா கொதித்து நல்லா 1 லிட்டர் பாலும் நல்லா சுண்டி திக்காகி வர அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதித்து திக்காக ஆரம்பிச்சிருக்குது. இன்னுமே இது நல்லா திக்காகி வரணும். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த அளவுக்கு பால் திக்காகி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸ் நம்ம சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது தான் பார்த்திங்கன்னா பால் நல்லா திரிஞ்சு வரும். லெமன் ஜூஸ் சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டில் கண்டிப்பாக அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்காது. நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா பால் திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் பால் நல்லா திரிஞ்சிருச்சு. இப்போ இது நல்லா கெட்டியாகணும். இதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா கெட்டியாகணும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள் அதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது 100 கிராம் அளவு இருக்கும். 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட் நெய் சேர்த்து செய்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா இலக்கம் கொடுத்து வரும். கைவிடாமல் மிதமான தீயில் கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காகி வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த அளவுக்கு திக்காக ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு நான் சேர்த்துருக்க நெய்யோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மறுபடியும் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வரணும். இப்போ ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா கரண்டியில் ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் இதை மாற்ற போகிறீங்களோ அதில் முன்னாடியே நெய் தடவி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் செஞ்சு வச்சுருக்க ஸ்வீட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இது நல்லா ஆறி செட் ஆகி வரட்டும். இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்ப டேஸ்டியான மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே அளவுகளோட இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். பை.